கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். அப்பாடா. இது வரைக்கும் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்ச மிஸ்டர் சனி அப்படி 9ஆம் இடத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை நகர்த்தி விட்டார். ஏன்னா தலைக்கு மேல வந்து குரு அமர பிறந்த ஜென்ம குரு வனவாசம் தான். இந்த பாட்டெல்லாம் பாடினாங்கன்னா பெரிய ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நிறைய அப்பாவின் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இது வரைக்கும் ஏதாவது ஒன்று கேட்டு உங்க அப்பா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னா இவனையும் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை சனியும் குருவும் சேர்ந்து கொடுப்பாங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். ஞானம், சிந்தனை, மனோதிடம் இதெல்லாமே இந்த தடவை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஆனா சனியும் கரெக்டா மண்டல அடிச்சு யார் நல்லவன் யாரு கெட்டவன் யாருக்கிட்ட எங்க என்ன பேசணும், எதை பண்ணணும், எதை பண்ணா மாட்டிக்குவோம், எதை பண்ணா வெளில வருவோன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருப்பாரு. இந்த தடவை அதெல்லாம் அப்படியே உள்வாங்கி ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. Girigas summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. உலகெங்கும் உள்ள ரெட் ரூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கவிருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு நங்கைகளுக்கும் எப்படிலாம் நல்லது பண்ண போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த வருஷமாவது என்னுடைய கனவுகள்லாம் பழுத்தமாகுமா, நான் நினச்சது நடஞ்சிருமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பெண்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கனிவான பேச்சல் அனைவரையும் கவரக்கூடிய தாயுள்ளம் கொண்ட கடகராசி பெண்களுக்கு. கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். இது வரைக்கும் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்ச மிஸ்டர் சனி அப்படி 9ஆம் இடத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை நகர்த்தி விட்டார். ஜெயிஷ்ட மரா ஜெயிஷ்ட நீங்களே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு போயிட்டான்டா சாமின்ற மாதிரி 2 வருஷம் என்னெல்லாம் கஷ்டப்படக்கூடாத லைஃப்பில் அதெல்லாம் கஷ்டப்பட்டு முடித்த கடகராசி பெண்களுக்கு இன்னுமே கெத்த கலர் தூக்கிட்டு நடக்கிறதுக்கான யோகம்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்கார பெண்களுக்கு. ஏன்னா தலைக்கு மேலே வந்து குரு அமர பிறந்த ஜென்ம குரு வனவாசம் தான். இந்த பாட்டெல்லாம் பாடினாங்கன்னா பெரிய ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா குரு ஸ்தான பலத்தோடு இருக்க போகிறார். ரொம்ப பிடிச்ச இடத்துல உச்சமாகி குரு வந்து அமரப் போகிறார் அப்படின்ற போது நல்லவையெல்லாம் பண்ண போகிறார். குரு உட்காந்து பார்க்கக்கூடிய இடங்களே 1, 5, 9 இடங்களை பார்க்க போகிறார். இதுக்கு முன்னாடி சாமியாவது பூதமாவது ஒரு சாமி நல்லது பண்ண மாட்டேங்குது, இருக்கிற சாமி படத்தெல்லாம் தூக்கி போடலாமன்ற அளவுக்கு யோசிச்ச கடகராசி பெண்கள் இனிமேல் கோயிலாக போக போகிறீங்க. நிறைய தெய்வ காரியத்திற்கு உங்களுக்கான சேவைகளை செய்ய போகிறீர்கள். அதன் மூலமாக பாக்கியங்கள் எல்லாம் அள்ளிக்கொள்ள போகிறீர்கள். 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். 10ஆவதுக்கு குரு தன்னுடைய விசேஷமான பார்வையான பாக்கிய பார்வையின் மூலமாக சனியை பார்க்கிறார். நிறைய அப்பாவின் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது. இது வரைக்கும் ஏதாவது ஒன்று கேட்டு உங்கள் அப்பா வாங்கி தர மாட்டேன் அப்படின்னா இவனையும் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை சனியும் குருவும் சேர்ந்து கொடுப்பாங்க. நிறைய கடகராசிக்கார பெண்களுக்கு கான்ஃபிடென்ட் பவர் அதிகரிக்கும். சொல்லாமல் வேணாம், நம்ம நிறைய ஐடியா கொடுத்துருப்போம். நம்மளால் காற்றின் மொழி ஜோதிகா மாதிரி என்ன பல திறமைகள் நம்மக்கிட்ட உள்ளே இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு தான் யூஸ் ஆகும், நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இந்த தடவை நீங்கள் அப்படியே அடித்து உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்ற மாதிரி செல்ஃப் அனலைஸ்மெண்ட்டுக்குள்ளே இந்த தடவை கடகராசிக்கார போகிறீங்க. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எப்பயுமே கடகம் அப்படின்னாலே ஊருக்கு உழைத்தல்னு சொல்லுவேன். கடகராசிக்கார பெண்கள் எப்பயுமே அடுத்தவர்கள் தாயுள்ளம்ட்டு நம்ம எப்படி இருக்கும், அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே சமயம் அம்மா தான் ராஜமாதாவாக இருப்பாங்க. ஸோ இந்த தடவை நீங்கள் 2ஆவும் இருப்பீங்க கடகராசிக்கார பெண்கள். இந்த தடவை நிறைய கடகராசிக்கார பெண்களுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். நிறைய விபத்து சந்திச்சாச்சு, நிறைய ஆக்சிடென்ட் வாங்கியாச்சு, நிறைய சர்ஜரி பண்ணியாச்சு, நிறைய கடனில் மாட்டியாச்சு, வேலை போச்சு, வீடு போச்சு, சொல்ல முடியல மேடம், அந்தளவுக்கு வாழ்க்கை என்னை புரட்டி போச்சுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கார பெண்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களை நோக்கி வரப்போகிறது. எனக்கு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இருக்கிற இத்தனை ராசியில் யாருக்கு வந்து இந்த 2026 ஒரு விமோச்சனம் பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது கடகத்திற்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றவர்களுக்குலாம் ஏதோ கிடைக்கும், இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் மொத்தமாக ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், லைக் மிராக்கிள் மூமெண்ட் யாருக்குன்னா அது எனக்கு தெரிஞ்சு கடகத்துக்கு தான். கடகராசிக்கார பெண்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் பவர் அதிகரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க, பேங்கர் தான் குரு. நிறையா பேருக்கு இது வரைக்கும் கேட்ட கடன் கிடைக்காம அலைஞ்சிருப்பீங்க. இடத்த பார்க்க போயிருப்பீங்க, வீட்டை பார்க்க போயிருப்பீங்க. ஆனால் வந்து அது கைக்கு மேலே வரும்போது எங்கேயாவது மாறி போயிருக்கும், இல்லை காசு இல்லாமல் அப்படியே பாதியில் நின்றுருப்பீங்க. இந்த வருடம் கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. ஒரு காலடி நிலமாவது உங்களுக்கு வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்குன்னு உடைமைகளை வாங்கிக்க போகிறீங்க. 4ஆம் இடத்துல வந்து குரு அமர்றாரு. வேறு என்ன வேணும்? வண்டி, வாகனம், உடைமை, சொத்து, சுகம், சேர்க்கை,
சுகஸ்தானம், சிந்தனை ஸ்தானம், மனோதிடம், கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாம் கிடைக்க போகுது. ஏன் தான் உன்னை பார்க்குறோமோ நினச்சிட்டு இருந்தாங்களோ எப்படா உங்களை பார்ப்போன்ற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை அதிகரிக்க போகுது. நீங்கள் சொல்லக்கூடிய சொல் மந்திர சொல்லா மாறும் கடகராசிக்கார பெண்களுக்கு. ஏன்னா குருனாலே பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட், அதுவும் பெண்ணோட வீடான கடக வீட்டில் வந்து அமரப் போகிறார். அப்போ கடகராசிக்கார பெண்கள் கண்டிப்பாக நகை வாங்குவீங்க. நிறைய பேர் கொஞ்சம் காலம்லாம் நல்லா இருந்தால் வித்தியாசமாக வேற வேற நவரத்தினங்கள் வாங்குறது, உபரத்தினங்கள் வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் நிறையா உங்களை அழகுபடுத்திப்பதற்கு உங்களுக்குன்னு சிலது பண்ணிக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கே பண்ணி தானே ஏமாந்து போனீங்க. இந்த தடவை உங்களுக்குன்னு நீங்கள் பண்ணிப்பீங்க. உங்களுக்குன்னு சில பண்ணுவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2018, 19 கடகராசி பெண்கள் நல்லா இல்லைங்க. எதுக்கு பொய்யெல்லாம் சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 7 1/2 8 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்குன்னு சில விஷயங்களை பண்ணிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க போறீங்க. நீங்க குரூமாக போறீங்க, நீங்க அழகாக போறீங்க, நீங்க அறிவாக போறீங்க, ஆளுமையாக போகிறீர்கள். அடுத்தவர்கள்கிட்ட யார்கிட்ட எப்படி பழகணுன்ற இதை வந்து கரெக்டா குரு கொடுத்துருப்பாரு. சனியும் கரெக்டா மண்டல அடிச்சு யார் நல்லவன், யாரு கெட்டவன், யார்கிட்ட எங்க என்ன பேசணும், எதை பண்ணணும், எதை பண்ணா மாட்டிக்குவோம், எதை பண்ணா வெளில வருவோன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருப்பாரு. இந்த தடவை அதெல்லாம் அப்படியே உள்வாங்கி வரக்கூடிய நாட்கள்ல சரியான ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. டிசிஷன் மேக்கிங் பவர் எக்ஸ்ட்ராடினரியா இருக்க போகுது. கரெக்டா இதை பண்ணா இந்த பாக்கெட் அடிச்சா இது கேரம் போர்டில் காயின் விழுன்றதை சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. அதுவே அடுத்தவர்களுக்கு வியக்கிற வண்ணம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அப்படியே அறிவு மிகுதி அதிகமாக போகுது. ஞானம், சிந்தனை, மனோதிடம் இதெல்லாமே இந்த தடவை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஆனா அதானே பார்த்தேன், இவ்வளோ கடகராசிக்காரங்க சொல்றீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும். நான் என்ன பண்ணிட்டோம், யார் போய் 8ஆம் இடத்துல ராகு உட்கார சொன்னது, நான் உட்கார சொன்னேன். 10வது அதுக்கப்புறம் உங்களை தான் பார்ப்பேன் 7ஆம் இடத்துல அவர் வந்து உட்காருவார். ஸோ தவறாக எடுத்துக்காதீங்க. உழைக்காம சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்தது, இல்லை யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்குன்னே ஆட்கள் வருவார்கள். கவனமாக இருக்கணும். கடகராசிக்கார பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு அப்படின்னாலே வந்து நிறைய இணையதளத்தோட கனெக்ட் ஆகும். அதனால வந்து தேவையில்லாமல் இணையதளத்தில் இந்த ஃபோட்டோ பதிவு பண்ணுறது, ஒரு மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறதெல்லாம் இருந்ததுன்னா டெலீட் பண்ணிவிடுங்க. அதன் மூலமாக சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க கடகராசிக்கார பெண்கள். அதே மாதிரி கடகராசிக்கார பெண்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒன்று பேசினா நம்ம வீட்டில் இருக்கிறது வேறு தான் பேசுவோம். ஆல்ரெடி அது அப்படித்தான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அப்படியே ஞான நிலைக்கு போயிடும். அதனால் கொஞ்சம் வந்து வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம ஜெட் வேகத்தில் பிறந்தா அவங்க அப்போ தான் சைக்கிளில் வருவாங்க. அதனால ஐயோ ஐயோன்னு புலம்பாதீங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு திரும்ப தலைக்கு மேலே எகெயின் கேது வந்து உட்காரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். எப்பயுமே முள்ளால் எடுக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அப்போ கேதுவால தான் எப்போ பிளானட் ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவன் பிஸ்தாங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே கெடுதலாக இருக்கணும்னா அப்போ இத்தனை கோடி பெண்களுக்கும் இத்தனை கோடி பேர்களுக்கும் கெடுதல் தான் நடக்கணும். நீங்களும் கடகம், நானும் கடகம், யாரும் கடகம். அப்போ எல்லாருமே உடைய வாழ்விலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ பிளானட்டை அவங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்றது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இந்த தடவை சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வீடியோ கடைசியில் நான் பிளானட் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஆனால் இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்க போது. ஆஃப்டர் நவம்பர், டிசம்பரில் திரும்ப எகெயின் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர், வெளிமாநிலம், குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பெல்லாம் கடகத்திற்கு உண்டு. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க பிரிந்து வேறு இடத்துக்கு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஜாலி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த சீமான் தான் எல்லாம் உதவி பண்ணுறாரு, அவர் கிளம்புனாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலாக தான் இருக்குது. ஸோ கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்த குடும்பத்தில் பணவரவு கண்டிப்பாக இருக்குது. துணை அல்லது துணைவியார் மூலம் உங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் பெருகும். 8ஆம் இடம் தான் மாமியார் வீடு. அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல உங்களுடைய மாமனார், மாமியாரோட உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இல்லை அதில் ஒரு மருத்துவ செலவு எட்டி பார்க்கலாம். இல்லை உங்கள் மாமனார் வீட்டு, மாமியார் வீட்டு சைடு ஆரம்பிக்கும் போதே ஏதாவது ஒரு கர்ம காரியத்தோட போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. எஸ்பெஷலி கடகராசிக்கார பெண்களுக்கு நிறைய லோன் கிடைக்கும். இது வரைக்கும் ரிஜெக்ட் ஆயிருக்கு, சிபில் ஸ்கோர் போயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேன்றவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. நிறைய பேர் வந்து இந்த தடவை புதுசாக பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி ஆவீங்க, சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. யாரெல்லாம் லேண்டில் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்களோ, இல்லை வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீங்களோ, எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, உணவு சம்பந்தப்பட்டு வேலை செய்கிறீர்களோ, இயந்திரங்களை இயக்கக்கூடிய கடகராசிக்கார பெண்களாக இருக்கிறீர்களோ, டே டு டே வேலை பார்க்குற கடகராசிக்கார பெண்களாக இருக்கிறீர்களோ, இந்த டார்கெட் முடிக்கக்கூடிய கடகராசிக்கார பெண்களாக இருக்க அத்தனை பேருக்கும் இந்த குரு கொடுப்பாரு. சூப்பராக இருக்க போகுது. எப்பயுமே நம்ம ஒரு இடத்துல அப்படியே அடைச்சி வச்சு திரும்ப திறந்தா அப்படியே ஓடலாம் சாமின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த 2.5 வருஷமாக வச்சிருந்த சனி உங்களை திறந்து விட்டோன்னே யாரை பார்த்தாலும் அப்படியே உங்களுடைய ஆளுமையை காட்டணும்னு தோணும். அது உங்கள் பிரச்சனை இல்லை தான். ஆனால் இது சனி பிரச்சனை அடுத்தவங்க போய் சொல்ல முடியுமா? நம்மளை நம்ப மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக, பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. யார்ட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க. பிளேமிங் நடந்தே தீரும்.
கொஞ்சம் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேச வைப்பார் ராகு. பேச்சில் கவனம். மதிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கார பெண்கள் வேலையில் தேவையில்லாம பிரச்சனையை சந்திக்க மாட்டீங்க. இல்லாட்டி வேலை இழப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான். ஓகே. படிக்கிற கடகராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. நான் ஆரம்பிக்கும் போதே 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு. வேறு என்ன வேணும்? அப்புறம் தலைக்கு மேலே இருக்க கேது வேற வந்து உட்கார போகிற. நிறைய ஞானம், ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி மைக்ரோ ரிசர்ச் பண்ணுவாங்க பிள்ளைங்க. யாரெல்லாம் பிஹெச்டி வரைக்கும் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆராய்ச்சி படிப்பு முடிக்காமல் இருக்கீங்களோ, கடகராசிக்காரங்க இந்த தடவை முடிச்சிடுவீங்க. அதற்கான வாய்ப்புகளை கேது கொடுப்பார். யாரெல்லாம் நான் வந்து மெடிசன் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மெடிசனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த லெவலில் மாஸ்டர் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேர் நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுவீங்க. நிறைய பேர் அரசியலுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. கரெக்டாக தப்பான்னு பார்த்துட்டு என்ட்ரி ஆகுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தடவை நல்லவங்க யாரும் கெட்டவங்க தெரியாது. நம்ம போய் விழுந்துட்டு அதுக்கான அசிங்க அவமானங்களை சந்திக்க வேண்டி வந்துடும். குரு நின்ற இடத்தை பால் பண்ணுவார். ஜென்ம குரு வனவாசத்தை கொண்டு போய் விடும். கொஞ்சம் கவனம். இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெண்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். திருமணம், கல்யாணம், குழந்தை, காசு, பணம், காரு, வண்டி எல்லாம் கிடைக்கும். வார்த்தையில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே இருக்க போது சூப்பராக இருக்க போது. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியடு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போகிறீங்க. 40 வயது தாண்டிய கடகராசிக்காரங்க யூட்ரஸ் பிரச்சனை ஒரு யூட்ரஸ் கவனம் பார்த்துக்கணும். பிசிஓடி ப்ராப்ளம் எட்டி பார்க்கும். ஏதாவது கிட்னியில் ஸ்டோனு, வயிற்றுல ஸ்டோனு, யூட்ரஸில் ஸ்டோனு, கல் இருக்குது, சிஸ்ட் இருக்குன்ற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் வரலாம். டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய சுக்கரன் ஒருவேளை துலாமோட கனெக்ட் ஆனது கண்டிப்பாக வரும். அதுக்காண்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடகராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே போகாதீங்க. இவ்வளோ பார்த்தாச்சு, 2 வருஷம் நீங்கள் பட்டதோடையா இனிமேல் கொடுத்துற போது கடவுள். அதையே சமாளிச்சிட்டிங்க. இதெல்லாம் ஏமாத்திரம். தேவையில்லாமல் நீங்களே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகாதீங்க. ரொம்ப ரொம்ப அடிக்கிற சிலை தான் சாமியாக கும்பிடப்படுவோம். நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய கடவுளாக இருக்க போகிறீங்கன்னு இருக்குது. அதனால தான் காலம் உங்களை அப்படியே செதுக்கிட்டு இருக்கு. புடம் போட்ட தங்கமாக மாற்றிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடகராசிக்கார பெண்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஸோ தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகாதீங்க. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஏற்கனவே நீங்கள் அமுல் பேபி தான், இன்னும் கொஞ்சம் அமுல் பேபி ஆக போகிறீங்க. ஏன்னா குரு வந்து உட்கார்றாரு, அப்படி அழகாக புசு புசுன்னு காட்டுவார் உங்களை. ஸோ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். வெயிட்டின் மூலமாக சில பிரச்சனை, கொலஸ்ட்ரால் எட்டி பார்க்கும். ஹெல்த் கொலஸ்ட்ரால், மற்றது சொல்லலை சரியா? அது எட்டி பார்க்கும். கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 1க்கு 2 தடவை முடிஞ்ச ரத்த தானம் கொடுத்துட்டு வாங்க. ரத்த தானம் கொடுக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவிட்டி, தேவையில்லாத வம்பு, வீண் தொல்லை உங்களை தேடி வராது. ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றின மாதிரி ஆச்சு, நம்ம பரிகாரம் பண்ண மாதிரி ஆச்சு, ஒரு கல்ல 2 வாங்க அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த தடவை ரத்த தானம் கொடுக்கக்கூடிய கடகராசிக்கார பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் நிறைய வசதிகளும் உங்களை தேடி வரும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சனி அப்படின்னாலே ஊருக்கு உழைத்தல் அப்படின்றது தான் பேர். கடகம் அப்படின்னாலே ஊருக்கு உழைக்க தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் பிறவியின் நோக்கமே அதுதான். 4 பேர் நல்லா இருக்க தான் பிறந்திருக்கீங்க. அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலே போதும். யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் யாருக்கோ எங்கேயோ என்னைக்கோ பண்ண புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கிறது இந்த வருடம். பாக்கியஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துருக்காரு. நீங்கள் பண்ண புண்ணியம், உங்கள் அப்பா பண்ண பாக்கியத்தின் அடிப்படையில் உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் திறக்கப்பட போகிறது. சரியாக முறையாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருப்பீங்க. 100 விழுக்காடு வெளியூர் வெளிநாளும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்படாமல் அடி எடுத்து வைங்க. தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய அமைப்பு தான் கடகராசிக்கார பெண்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? முடிஞ்சால் திருவண்ணாமலை வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்களேன். ஒரு தடவை சுற்றிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க. திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு தடவை பண்ணிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரை பார்த்துருவாங்க. இந்த வருடம் முழுவதும் அருணாச்சலேஸ்வரர் படத்தை வச்சுக்கோங்க. அதுவே கடகராசிக்காரர்களுக்கு சனியோட பிடியிலிருந்தும் குருவுடைய ஆளுமையிலிருந்தும் கொஞ்சம் அவங்களை அப்படியே அலர்ட் பண்ணுறதுக்கு உதவும். அதனால் திருவண்ணாமலை போயிட்டு வர்றது. அதே மாதிரி நிறைய குருவாயூரப்பன் கோவில் இருந்தால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை கேரளா தான் போகணும், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இல்லை கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஏதாவது வெண்ணெய் கொடுத்துட்டு வாங்க. வெண்ணெய் எல்லாம் சுக்கிரனும் குருவும் காம்பினேஷன் தான். வெண்ணெய் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவை நிறைய நல்லவையெல்லாம் வந்து சேரும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க சாப்பாடில். ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட தாட் ப்ராசஸாக போகும். அப்போ கொஞ்சம் நெய்யை இந்த தடவை நிறைய கடகராசிக்காரங்க உணவில் சேர்த்துக்கொள்ள வருமானம் என்பது இரட்டிப்பு மடங்கு உங்களை தேடி வரும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம். பேச்சில் மட்டும் கவனம் தேவை, செயலில் கொஞ்சம் நிதானம் தேவை. மற்றபடி தொட்ட காரியம் தொட்டப்படி நடக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இனிதே பிறக காத்திருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.